அது எப்படா எல்லாம் டக்கு டக்குன்னு மாறுறீங்க? தேர் இழுத்து தெருவில் விட்டுருவாங்க சார். மிஸ்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் மனசில் வச்சுக்கோங்க, தேர் இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. இது வரைக்கும் அவர் போகிற ஏரியா பக்கமே போகாமல் இருந்த ஒரு சில டிக்கெட்டுகள், இது வரைக்கும் அவரை வந்து ஒரு ஆளாகவே மதிக்காமல் அவர்கிட்ட மட்டும் தன்னுடைய வீரத்தை காட்டிக்கிட்டு இருந்த பல டிக்கெட்டுகளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சேஞ்ச் ஆகுறீங்க. அப்படியே இவர் டான்ஸ் ஆடும்போது வந்து அப்படி ஆய் ஊய் ஐயோ இவர்கிட்ட வந்து இப்படி ஒட்டி ஒட்டி நிற்கிறது என்ன? அரோராலாம் பண்ணுற வேலை, அரோரா பொதுவாகவே அது பண்ணுறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அது அவங்களுடைய நல்ல கேரக்டராக கூட இருக்கலாம். பட் வந்து இது ஒரு ஒரு நெகட்டிவாக ரிவர்ஸில் திரும்பாமல் இருந்தால் சரி. இப்போ நேற்று கெமி ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா திவாகரை பற்றி, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அலிகேஷன். அதுக்கான இடம், அதுக்கான அந்த இடம் பொருள் ஏவல்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அப்படி ஒரு தப்பான அலிகேஷன் வைக்காதீங்கன்னு சொல்லி ஆதிரை அதை வந்து கட்டுப்படுத்தினாங்க. நேராக ரிவர்ஸில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப நெருக்கமாக திவாகர்கிட்ட வந்து எல்லாரும் பழகுறது நம்மளால பார்க்க முடியுது, முக்கியமாக பெண்கள். அரோரா வந்து ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அரோரா வந்து இந்த கேமுக்காக செம்ம ப்ரிப்பரேஷனாக வந்திருக்காங்கன்றதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். திவாகரை வந்து பெண்கள் மேலே அவர் வந்து ஒரு குவிப்போடு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அப்படி சாஞ்சு நிற்கும் போது வந்து பெண்களை பொறுத்தளவுக்கு, அதாவது பெண்களுக்காக வந்து ஒரு உயிரையே கொடுப்பார் அப்படின்னு அப்படி அவர் தோளில் சாயிறது, அவர் கையை பிடிக்கிறது. கட் பண்ணால் நம்ம இன்னொரு கிரிஞ்சு குடவனுக்கு ஒருத்தங்க இருக்காங்கல்ல. எது கிரிஞ்சு குடவுன்னு நான் சொல்கிறேன்னு புரியுதா? காலையிலிருந்து நந்தினி பண்ணுற வேலை இருக்கு, வடையை வச்சுக்கிட்டு வந்து 1 மணி நேரம் வடைக்காக வந்து ஒரு கிரிஞ்சு தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே நமக்கு வந்து கொடூரமாக இருந்துச்சு. அடுத்து இப்போ வந்து இவர் திவாகரை கூப்பிட்டு போய் வந்து அவர் ஏன்னா திவாகர் வந்து இப்போ ஒரு மூடுக்கு வந்துட்டாரு, எல்லாரையும் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் இது பண்ணுறாரு, எல்லாரு கூடயும் சேட் பண்ண போகிறேன், எல்லாரு கூடயும் வந்து ஃப்ளர்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு எஃபர்ட் ஒன்று போடுறாரு. ஏன்னா அவர் அவர் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அவர் சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், எனக்கு இருக்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம், நிறைய நம்பர் சென்ட் இருக்கு மேம், நிறைய இது இருக்கு மேம், அவர் வந்து ரொம்ப டீசெண்டான ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய திவாகர் கிட்ட அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன் தான். பட் ஆனால் இந்த விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக கண்டென்ட் மாறிடும், சென்சிட்டிவான அலிகேஷன்ஸ் வந்துடும். அது வந்து இவரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் கரெக்டாக கையாளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அரோரா அவ்வளோ தூரம் இதாக இருந்தவங்க, இவர் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு கூட்டு போவார்ல, பாட்டு பாடுறதுக்கு கேமரா முன்னாடி கூட்டு போய் பார்த்துட்டு ஒரு லிரிக் வந்து பாடுறாரு, தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா அப்படின்னு ஒரு லிரிக் பாடுறாரு. உடனே வந்து அதை ஒரு கண்டென்ட்டாக மாத்திரக்கு ட்ரை பண்ணுறாங்க பிரவீனும். காமெடி தான், பட் அதை ஒரு கண்டென்ட்டாக மாத்திரக்கு ட்ரை பண்ணுறாங்க. அரோரா வந்து ஐயோ ஒரு தப்பாக லிரிக் பாடிட்டாரு அப்படின்னு வந்து அரோரா வந்து சங்கடப்பட்டு நிற்கிற மாதிரியும், பிரவீன் சமாதானப்படுத்துகிற மாதிரியும் அவரை வந்து இது பண்ணலாம் அப்படின்றக்காக. நான் திருப்பியே சொல்லியிருக்கேன், இவரை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இவர் மேலே அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு, பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கெமி அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க. விளையாட்டுக்காக கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 3வது நந்தினி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூப்பிட்டு வச்சு அவங்க கூட கை தூக்கி டான்ஸ் ஆடிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸில் இங்கே வந்து பிக் பாஸோட சிம்பிள் போட்டு வந்திருக்காங்க. காலையிலேருந்து பிக் பாஸ் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்றது இந்த கிரிஞ்சு நந்தினியோட ஒரு அலிகேஷனாக இருக்குது. அதை பற்றி எதுவுமே சொல்ல அவரோட கண்ணை நான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு. திவாகர் வந்து இதை பாருங்க, அந்த இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸ்ட்டை சொல்லுங்க அப்படின்னு காதில் சொல்கிறாங்க. காதில் ஒரு விஷயத்த சொல்லி வந்து அவரை செய்ய வைக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கிரியேட் பண்ணிடுமா அப்படின்றது தான் நமக்கு ஒரு இதாக இருக்குது. இதை அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தெரியல. இன்னொரு ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இவங்க போடுற இந்த எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அவ்வளோ சீரியஸாலாம் போக வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் வந்து இவர் தெளிவாக இருக்கணுன்றதை நமக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.